ஈரான் எச்சரித்தது போல அமெரிக்காவின் அதிநவீன இராணுவ தளங்கள் தற்போது நரகமாக மாறப்போகின்றதா? இதுவரை அமெரிக்க செனட்டிலும் வெளியிடாமல் பென்டகோன் மறைத்து வைத்திருந்த அந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது கசிந்துள்ளன. ஈரானிய தாக்குதல்களால் அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு ஏற்பட்ட நிஜமான சேதம் என்ன? வளைகுடா நாடுகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட அமெரிக்க தளங்களை ஈரான் துவம்சம் செய்துள்ளதாக வெளியாகியிருக்கும் அந்த புலனாய்வு அறிக்கை சொல்லும் உண்மை என்ன? பல பில்லியன் டாலர் நஷ்டம், தரைமட்டமான கட்டடங்கள். ஈரானின் இந்த அதிரடி தாக்குதலால் அமெரிக்கா தற்போது போட்டுள்ள புதிய திட்டம் என்ன? முழு விவரங்களையும் ஆதாரங்களுடன் பார்க்க போகின்றோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற காணொளிகளை நீங்கள் தொடராக பார்ப்பதற்கு கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையான IRGC தற்பொழுது ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் ஈரானின் சிறை துறைமுகம் மீதான அமெரிக்காவின் குருட்டுத்தனமான தாக்குதல்கள் ஹோர்மோஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாட்டை மாற்றிவிடாது என்று அது கூறியுள்ளது. ஆனால் ஈரான் அறிவித்துள்ள விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் மீது நாங்கள் நடத்தும் தாக்குதல்கள் பாதுகாப்பான பயணத்திற்கு சரியான பாதையினை மற்றைய கப்பல்களுக்கும் நினைவூட்டும் என்று IRGCயின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை பொறுத்தவரை அது ஒரு தனி விவகாரமாகும் என்றும் வரவிருக்கும் நாட்களில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் நரகத்தை அனுபவிக்கும் என்றும் IRGC எச்சரித்துள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை வெளியிட்ட மற்றொரு அறிக்கையிலே குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தனது கடற்படை மற்றும் வெண்பளிப்படைகள் இணைந்து பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஈரானிய கடலூர் நிலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள IRGC மேலும் ஏதேனும் புதிய மீறல்கள் நடந்தால் அதற்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் வர்த்தக கப்பல்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அது எச்சரித்துள்ளது. குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள இலக்குகளை நோக்கி ஈரானிலிருந்து ஏவப்பட்ட அனைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன என்று சென்கோம் தெரிவித்துள்ளது. அதனால் அமெரிக்க தளங்களுக்கு சேதம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த காலத்திலே அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்கள் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட விவரங்களை வெளியாகியிருந்தன. அப்போது ஏற்பட்டிருந்த சேதங்கள் பற்றிய விரிவான பாதுகாப்பு அறிக்கை ஒன்று த வால் ஸ்ட்ரீட் ஜெனரல் ஏற்பாடு செய்த புலனாய்வு குழுவால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு அறிக்கையின்படி ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் உட்பட குறைந்தபட்சம் 20 அமெரிக்க தளங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தின. அந்த தாக்குதல்கள் இதற்கு முன்பு தெரிவிக்கப்பட்டதை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தின என்று இன்று வெளியான பாதுகாப்பு அறிக்கை குறிப்பிடுகின்றது. தமது தளங்களில் ஏற்பட்ட சேதங்கள் காரணமாக பிராந்தியத்தில் உள்ள தனது இராணுவ இருப்பை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்து வருகின்றது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சில தளங்கள் வளைகுடா அரபு நாடுகளில் இருந்து இஸ்ரேலுக்கு நகர்த்தப்படலாம் என்றும் ஒரு தகவல் உள்ளது. புதிய பாதுகாப்பு அறிக்கையின் மூலம் 4 முக்கிய விவரங்கள் தெரிய வந்துள்ளன. முதலாவது, பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் கடற்படை தளம் தான் மீதி தளங்களை விட கடுமையான சேதங்களை எதிர்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் ஒரே ஒரு முழுமையான கடற்படை தளம் பஹ்ரைனில் உள்ள கடற்படை தளம்தான். கடந்த பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதிக்கும் ஜூன் மாதத்திற்கும் இடையிலான பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தை ஈரான் தொடர்ந்து குறிவைத்துள்ளது. இந்த தளம் பஹ்ரைனின் கடற்படை ஆதரவு நடவடிக்கை அல்லது சுருக்கமாக NSC பஹ்ரைன் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றது. அங்குள்ள அமெரிக்க கடற்படையின் கட்டளை தலைமையகம் குறைந்தது 12 கட்டடங்கள் மற்றும் 2 செயற்கைக்குள் தகவல் தொடர்பு முனையங்கள்
கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகின. சேதம் அதிகமானாலும் இந்த கடற்படை தளத்தில் யாரும் கொல்லப்படவில்லை என்றும் இந்த தாக்குதல்கள் அமெரிக்க கடற்படையின் செயற்பாடுகளை பெரிய அளவில் பாதிக்கவில்லை என்றும் கடற்படை தெரிவித்திருந்தது. அதற்கு காரணம் உளவு தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்க கடற்படை ஈரானிய தாக்குதலுக்கு முன்பே தமது பெரும்பாலான துருப்புகளை அங்கிருந்து வெளியேற்றி ஒரு சிறிய அளவிலான துருப்புகளை மட்டுமே அங்கு தக்க வைத்திருந்தது. பாதுகாப்பு அறிக்கையின்படி அமெரிக்க மத்திய கட்டளை தலைமை போது மத்திய கிழக்கில் உள்ள தனது ஒட்டுமொத்த இருப்பு குறித்து மதிப்பீடு செய்து வருகின்றது. இந்த விவாதங்களை நன்கு அறிந்த அதிகாரிகள் தெரிவித்த தகவல்களின்படி பஹ்ரைனில் உள்ள தளத்தை மாற்றி அமைக்கவும் குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் அமெரிக்க இருப்பை குறைக்கவும் சென்கோம் தற்போது ஆலோசித்து வருகின்றது. மேலும் சில தளங்கள் அல்லது அவற்றின் செயற்பாடுகளை ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களின் தாக்குதல்கள் வீச்சுக்கு வெளியே மேற்பகுதிக்கு மாற்றவும் பென்டகோன் பரிசீலித்து வருகின்றது. தாக்குதலுக்குள்ளான கட்டமைப்புகள் மீண்டும் கட்டப்படாமல் விடப்படலாம் என்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்க தளங்களில் உள்ள கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் தரையடி தளங்களுக்கு மாற்றப்படுவது பரிசீலனையில் உள்ளது. அது தவிர மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ செயற்பாடுகள் பிராந்தியத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவலாக்கப்படலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். இருப்பினும் இது குறித்து இன்னமும் இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். புதிய தளங்களை அமைப்பதற்காக பரிசீலிக்கப்படும் இடங்களில் இஸ்ரேலும் ஒன்று என்று 2 அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பென்டகோன் கணக்காயர் ஜிஹாஸ்ட் கடந்த மாதம் அமெரிக்க செனட்டில் பேசிய போது மத்திய கிழக்கில் தற்போது நடக்கும் போர் செலவாக $29 பில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தொகையில் வளைகுடா அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் சேர்க்கப்படவில்லை என்றார். அந்த வகையில் ஈரானிய தாக்குதல்களால் அமெரிக்க தளங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களின் அதிகாரப்பூர்வ பண மதிப்பீடு இதுவரை வெளியாகவில்லை. கடந்த மே மாதம் அமெரிக்க செனட் விசாரணையின் போது அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்திடம் இந்த சேதங்களுக்கான செலவு மதிப்பீடு குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு அவர் ஈரானின் அணுவாயுதத்தை நாங்கள் அகற்றுவதற்கான விலை என்ன என்று எதிர்கேள்வி எழுப்பினார். பாதுகாப்பு துறையின் பொதுவாக கிடைக்கக்கூடிய கட்டடங்களுக்கான செலவு மாதிரி மற்றும் இராணுவ சாதன கொள்முதல் அறிக்கை ஆய்வின்படி பஹ்ரைன் தளத்தில் சேதமடைந்த கட்டடங்களை போன்ற கட்டமைப்புகளை மீண்டும் கட்டுவதற்கு சுமார் $400 மில்லியன் செலவாகும் என்று பாதுகாப்பு அறிக்கை மதிப்பிடுகின்றது. இந்த மதிப்பீடு கட்டுமானத்தை மட்டுமே உள்ளடக்கியது. கட்டடங்கள் மீண்டும் அதே இடத்தில் கட்டப்பட்டால் மொத்த செலவில் சேர்க்கப்படக்கூடிய இடிபாடுகளை அகற்றுதல் மற்றும் பலப்படுத்துதல் போன்ற மற்றைய செலவுகள் இதில் சேர்க்கப்படவில்லை. சர்வதேச ஆய்வுகளுக்கான மையம் வெளியிட்ட அறிக்கையில் மத்திய கிழக்கிலே இதுவரை இந்த போருக்கான செலவு சுமார் $40 பில்லியன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு மையம் தாக்குதலுக்குள்ளான அமெரிக்க தளங்களில் ஏற்பட்ட சேதம் $2.2 பில்லியன் முதல் $5.1 பில்லியன் வரை இருக்கலாம் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அறிக்கையின்படி அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஈரானின் துல்லியமான ஆயுதங்கள் அவற்றை தடுக்கும் வசதிகளற்ற இராணுவ தளங்களின் பலவீனங்களை அதிகரித்துள்ளன. உதாரணமாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஈரானின் தற்போதைய துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் தயாரிக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் கட்டப்பட்டது. இந்த போர் அதன் பலவீனங்களை வெளிப்படுத்தியுள்ளது. போருக்கு முன்பே வளைகுடா அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடிய அபாய நிலையில் இருப்பதாக சில அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் எச்சரித்திருந்தனர். வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தள உட்கட்டமைப்புகளை அங்கிருந்து மேற்கு பகுதிக்கு மாற்றுவதற்கான முன்மொழிவு ஜனாதிபதி டிரம்பின் முதல் பதவிக்காலத்தில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அது ஒருபோதும் செயற்படுத்தப்படவில்லை. அமெரிக்க மத்திய கட்டளையகம் இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் கூறிய போது,
தற்போதைய போர் முழுவதிலும் கட்டடங்களை விட மனிதர்களின் உயிர்கள் பாதுகாப்பதற்கு மத்திய கட்டளை தளம் முன்னுரிமை அளித்தது. மேலும் மனித உயிர்களை பாதுகாக்க எங்களது உக்தி வெற்றிகரமாக செயற்பட்டது என்று கூறினார். ஈரான் 8000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவிய போதிலும் 2 தாக்குதல்கள் மட்டுமே அமெரிக்காவின் உயிர் சேதங்களுக்கு வழிவகுத்தன என்று அவர் மேலும் தெரிவித்தார். ஈரானிய தாக்குதல்களால் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட சேதங்கள் பற்றி பல்வேறு ஊடகங்கள் வெவ்வேறு தகவல்களை வெளியிட்டிருந்தன. இதுவரை வெளியாகிய தகவல்களில் இருப்பவற்றில் நம்பகத்தன்மை உள்ளது இந்த பாதுகாப்பு அறிக்கை என்பதாகும். இதுபோன்ற செய்திகளை நீங்கள் தொடராக காண்பதற்கு கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.